இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கு நம்ம எல்லாம் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஸ்கூலில் இந்த இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காக ஒரு பொம்மை படம் போட்டு காட்டுவாங்க. அதில் வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொம்மை. அது பார்க்குறதுக்கு குரங்கு பொம்மை மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த குட்டி குரங்கு வந்து அந்த குரங்கு பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் கூடயே கூட்டு போகிறது, அது கூட படுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அது மேலே ஏறி உக்காந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவம் பார்த்திங்கன்னா ஜப்பானில் நடந்திருக்கு. அதோட பேர் வந்து பஞ்சுன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க அந்த குரங்குக்கு. ஒரு ஜூவில், வண்டலூர் ஜூ எப்படி இருக்குது அது போல் ஒரு பெரிய ஜூவில் ஜப்பானில் இருக்கிற இந்த குரங்கு. ஆக்சுவலி இங்கே என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதோடய குஞ்சுக்குள்ளேருந்து வளர்க்கும். அதுக்கப்புறம் வந்து கோழி முட்டை போட ஆரம்பிச்சிடும் சேவல் கூட சேர்ந்து. அப்போ அதோடய குஞ்சுகளெல்லாம் கொத்தி விரட்டி விட்ரும், என் கூட சேராது அப்படின்ட்டு. அதுபோல் குரங்கு பண்ணுமான்னு தெரியல. பட் இந்த குரங்கோட, அந்த குட்டி குரங்கோட அம்மா பார்த்திங்கன்னா என் கூட சேராது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் போயிட்டு அடிக்கிறது, அது வந்து கை விட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய அம்மா வந்து இந்த குரங்கை கை விட்டுருச்சாம்மா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவலையில் ஆழ்ந்து போன இந்த குட்டி குரங்கு வந்து அந்த பொம்மை யாரோ கீழே போட்டிருப்பாங்க போல் குப்பையில், அந்த பொம்மையை கை கூடயே பிடிச்சிக்கிட்டு அதோடய எமோஷ்னலில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்குது. குட்டி குரங்குக்கு என்ன தெரியும், ஸோ நமக்கு வந்து எங்கள் அம்மா என்னையை கை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோடய கவலைகளை சொல்கிற மாதிரியும், அதை வந்து கட்டி பிடிச்சி அதோடய கஷ்டங்களை ஷேர் பண்ணுற மாதிரியும் அந்த குட்டி குரங்கு வந்து அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப உருக்கமாக இருக்குது. சில பேர் வந்து இது ஏஐன்னு சொன்னாங்க, பட் அதெல்லாம் கிடையாது. ஜப்பானோட இந்த நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேரடியாக எடுத்து போட்டிருக்காங்க. இந்த குரங்கு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த குட்டி குரங்கு பொம்மையை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரியல ஏன் வந்து அந்த குட்டி குரங்கோட அம்மா வந்து இந்த குரங்கு போட்டு அப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஒரு சில வீடியோலாம் லீக் பண்ணியிருந்தாங்க, போட்டு பிடிச்சிக்கிட்டு கரகரன்னு சுற்றுது. நம்ம ஊர்லலாம் நம்ம ஏதாச்சும் சேட்டை பண்ணிட்டா நம்ம அம்மா பிடிச்சி கெட்டி வச்சு அடிப்பாங்க, தூக்கி போட்டு பந்தாடுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு இந்த குட்டி குரங்கோட அம்மா வந்து இந்த குட்டி குரங்கு போட்டு அடிக்குது. என்ன சம்பவம் பண்ணிச்சுன்னு தெரியல. ஒருவேளை ஏன் நீ அந்த குரங்கு பொம்மை கூட போய் சேர்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க என்னன்னு தெரியல. பட் அவ்வளோ அடி வாங்கியும் அந்த குட்டி குரங்கு பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் கடந்து ஓடி அந்த குரங்கு பொம்மையை தூக்கிட்டு நம்ம போவோம் சுருதி அப்படின்னு சொல்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டே போகுது. அங்கே போய்ட்டு ஒரு மூலையில் உட்காந்து கட்டி பிடிக்குது. எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா அதை பார்க்குறதுக்கு. ஸோ குழந்தைகளோட மனசு அப்படி தான் இருக்கும். பட் இது அடி வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு இந்த குரங்கை நான் தத்தெடுத்துக்கிறேன், இந்த குரங்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், நான் போயிட்டு பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ போன 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெண் குயின் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆச்சு. இன்ஸ்டாகிராமில் வேலை எல்லா இடத்துலையுமே ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அதுபோல் 2 வாரம் கழித்து இன்றைக்கி இந்த குரங்கு வீடியோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அந்த குரங்கு பற்றி அப்படின்னு கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க.